अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। वालेकुम सलाम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु। एल्लाम சேர்ந்து சொல்லுங்க। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் எங்களின் மேலான அழைப்பை ஏற்றிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சங்கை மிகுந்த மார்க்கத்தின் தூண்களே, உலமா பெருமக்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சுருக்கமான நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தகை தமிழ் மாநில ஜமாஅத் உலமாவுடைய தலைவர் அவர்கள் பட்டம் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் இந்த பட்டம் வாங்கக்கூடிய உலமாக்களுக்கு ஒரு சில நசீஹத்துகளை, ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு 4 விஷயங்களை அவர்கள் வாழ்க்கையில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலமாக்கள் முதுகுதான் தெரியுது. என்னை பார்த்த பேச முடியும். பேசக்கூடிய முகாத்தபாக்கி உட்காரணும். உங்க முதுகு பார்த்தா பேச முடியும், உங்களை பார்த்தா பேச முடியும். கண்ணியமிக்கவர்களே, முதலில் இந்த உலமாக்களுக்கு நான் செய்தி சொல்லக்கூடியது, இன்னும் புகாரி ஷரீஃப் திறந்த உடனே, மிஷ்காத் திறந்த உடனே, முஸ்லிம் ஷரீஃப் திறந்த உடனே, ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாப் எதை திறந்தவுடன் முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது, முதல்ல வாழ்க்கையில கடைபிடிக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத். எந்த ஹதீஸ் கிதாப், ரியாது சாலிஹீனா இருக்கட்டும், ஸாது தாலிபினா இருக்கட்டும், சின்னதிலிருந்து பெரியது வரை எந்த கிதாபை நாம் திறந்தாலும் முதல் ஹதீஸ் தெரியுங்களா? அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். இந்த ஹதீஸை முதல் ஹதீஸாக கொண்டு வருவதை எல்லா முஹத்திஸீன்களும் தங்கள் மேல் கடமையாக ஆக்கி கொண்டார். காரணம், உன்னுடைய எண்ணம் அல்லாஹ்வின் பக்கம் இருந்தால்தான் அதற்கு பின்னர் உன்னுடைய செயல்கள் எல்லாம் அதில் வெற்றி பெறும். ஒரே சின்ன பிள்ளை சத்தமா இருக்கு, ஏன் அப்படி? அவங்க வெளியே முகையெல்லாம் மேடிக்க வச்சிருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதி, சந்தில அமைதியா இருக்கு சொல்லுங்க. நம்ம சவுண்டோட அவங்க சவுண்டு பெருசா பாருங்க, தயவு செஞ்சு அப்புறம் சார் பாருப்பாங்க, இல்லை வெளியே அமைச்சு விளையாண்டுக்கிட்டோம். அப்ப அன்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என்னங்க? இன்னமல் அமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான். முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நீ செயலை செய்தால் அந்த வாழ்க்கையில பரக்கத்து வர்றதை பார்ப்போம். எந்த செயலை நீ செய்தாலும் சரியே, முதல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நீ பார். துனியாவை பார்க்காதே, காசு பணங்களை பார்க்காதே, வாழ்க்கையை பார்க்காதே, வசதிகளை பார்க்காதே. அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று வாழ்க்கையில் என்ன செஞ்ச? நான் பிள்ளைகிட்ட கேட்டேன், அந்த ஹதீஸ் நடத்தும் பொழுது 3 பேர் குகையில மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக அம்மாவை நான் கண்ணியப்படுத்தினேன், வெளியே விடு. அந்த குகையுடைய நீண்ட ஹதீஸ், குகை திறந்தது, கொஞ்சம் திறந்துச்சு. 1/3
மூன்றில் ஒன்று திறந்தது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் விபச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்த பொழுது விட்டுவிட்டேன் என்று ஒருவர் சொன்னார், குகை திறந்தது. என் தொழிலாளி ஏமாற்றாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருக்குரிய காசை கொடுத்தேன் என்று ஒருவர் சொன்னார், குகை குண்டம் திறந்தது. நம்மள்ட்ட என்ன இருக்குது? அப்படி நாளைக்கு ஒரு குகையில நம்ம மாட்டிக்கிட்டோம், நாம அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு என்ன வச்சிருக்கோம்? யாராவது ரெடியா இருக்குமா? நான் இந்த செய்தி வச்சு இதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தோம் ஏதாவது நம்மள்ட்ட இருக்குங்களா? நல்லா யோசிச்சு பார்க்கணும் அன்பர்களே. இதற்கு உதாரணங்கள் சஹாபாக்கள் வாழ்க்கையில சொல்லலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணம் எடுத்து காட்டினா இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுகிட்டு இருந்தாங்க, ஒரு குருவி கத்துச்சு, இந்த குருவியினால என் தொழுகையுடைய சிந்தனை மாறுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த தோட்டத்தையே, பல ஏக்கர் உள்ள தோட்டத்தையே அல்லாஹ்வுக்காக தர்மம் செஞ்சுட்டாங்க. ஒரு குருவி கத்துச்சுங்கிறதுக்காக வேண்டி. இன்னைக்கு இந்த செய்தியெல்லாம் சொன்னா அதெல்லாம் சஹாபாக்கள் என்றார் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தாங்க. அந்த செய்தி இன்னைக்கு சொல்லிட்டு வரீங்களே, டிஸ்டர்ப் பார்க்கிறதுக்கு ஒரு டிவி ஆஃப் பண்ணுங்க பிவிட்ட சொன்னா, உனக்கு டிவி வேணுமா பிவி வேணுமா கேக்குறாங்க. டிவி வேணாட்டி பிவி விட்டுருங்கடா. இன்னைக்கு இந்த காலத்துல சஹாபாக்கள் சரித்திரம் சொல்றீங்களே என்று இன்று சிலர் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்காக வாழ்வது எப்படி என்று ஒரு சில உதாரணங்களை என்னுடைய ஷேഖமாருடைய வாழ்க்கையில காட்டுறேன். என்னுடைய ஷேഖ் நாயகம் ஃபைஸ் நாயகம் அவருடைய தற்காலத்தில் எப்படி நடந்தாங்க, இந்த காலத்தில் நடந்தாங்க, நாமே நடக்க கூடாது. என்னுடைய ஷேഖ் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்கார் ஃபைசி நாயகம், அவர்களுடைய ஷேഖ் ஹைதராபாத்தில் நூரி நாயகம் இருந்தார். அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மிகப்பெரிய செல்வங்களை கொடுத்தான், ஏராளமான செல்வங்களை கொடுத்தான். மெடிக்கல் காலேஜ் கட்டினார்கள், பிரம்மாண்டமான மதரசாவை நடத்தினார்கள், பிரம்மாண்டமான அந்த ஹை ஸ்கூல் கட்டினார்கள், இண்டஸ்ட்ரியல் கட்டினார்கள், 10th முடித்த பின்னால் படிக்கக்கூடிய கட்டினார்கள், பெரிய பள்ளிவாசல் கட்டினார்கள். தன் பிள்ளைகளுக்கு அவருக்கு 12 13 பிள்ளை எல்லாத்துக்கும் வீடும் கட்டி கொடுத்தாங்க. கடைசி காலத்துல அவங்க 92 வயசுல வஃபாத். 90 பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் 13 பிள்ளைங்க, 9 பொம்பளை பிள்ளைங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்க கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த காசெல்லாம் நான் உழைச்சு சம்பாதிக்கல, யார்கிட்டையும் பிச்சை வாங்கி சம்பாதிக்கல, அல்லாஹ் ஜல்ல ஷானு கொடுத்தது. அதனால என்னுடைய சிந்தனை வருது, இது எல்லாத்தையுமே நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டு நான் போகணும். நீங்க என்ன சொல்றீங்க? சரி வாப்பா எல்லாத்தையும் கொடுங்க, நான் குடியிருக்கிற வீடாக விட்டுருவீங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்னாங்க, வாப்பா இதெல்லாம் நீங்க சொன்னீங்க அல்லாஹ் கொடுத்த செல்வம்னு சொன்னீங்க, எங்களுக்கு அல்லாஹ் யாருன்னு காமிச்சு கொடுத்துட்டீங்க, அந்த அல்லாஹ்வை நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க. தன்னுடைய ஒட்டுமொத்த ஜாயிதாத்துகளை, பிள்ளைகள் குடியிருக்கிற வீடு முதல், தான் குடியிருந்த வீடு முதல் எல்லா சொத்துக்களையுமே வக்ஃபுல் லில்லாஹ் எழுதி வச்சிட்டாங்க. வக்ஃபுல் லில்லாஹ் எழுதி இந்த மதரசா மஸ்ஜித் நடக்கும் காலமெல்லாம் இதில் வரக்கூடிய வருமானங்களை அதுக்கு செலவு செய்ய வேண்டும். என் பிள்ளைகள் இந்த மதரசாவையும் மஸ்ஜிதை நடத்த முடியாவிட்டால், ஒரு காலம் ஏற்பட்டால் இந்த ஒட்டுமொத்த மதரசா பள்ளிவாசல் அத்தனையும் தேவபந்தில் உள்ள தாருல் உலூமுக்கு இதை நான் வக்ஃப் செய்து விட்டேன் எழுதி அரசாங்கம் ரிஜிஸ்டர் பண்ணி போயிட்டாங்க. ஒரே ஒரு பிட்டு ஒரு நிலத்தை கூட இந்த பிள்ளைகளை விட்டு வைக்கிறது. இன்ன வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு. இதுக்கு பேரு லில்லாஹி. நாம செய்ய தயாரா இருக்கிறோமா? நம்ம வீட்டுல யாருக்காக எழுதி தயாரா இருக்கிறோமா? என் ஷேഖ் நாயகம் அவருடைய தள்ளாத வயதிலே 75 வயதிலே துபாய்க்கு பயான் கூப்பிட்டாங்க. சர்க்கார் பயான் கூப்பிட்டு உடம்பு நிலை பார்க்க மாட்டாங்க. எதமா பயான் ஃபைஸ் நாயகம் துபாய்க்கு போனாங்க. அங்க எல்லாரும் அங்க பயானை கேட்டு சொக்கி மயங்கி பணங்கள் ஹதியாக்கள் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து எண்ணி பார்க்க சொன்னாங்க. 7 லட்சம் ரூபாய் 2002 சொல்றேன். இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு இருக்கு கணக்கு போட்டுங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி 7 லட்சம் ரூபாய் இருந்தது. அல்லாஹ் சொன்னாங்க, யாருடா இந்த தள்ளாத வயதில் போய் உன்னை பற்றியும் ஒரு ரசூலை பற்றியும் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இருப்பேன். இதே எனக்கு நீ கொடுத்த பெரிய பிச்சை இருப்பேன். இந்த காசுக்காக நான் போனால் இவ்வளவு நேரம் அந்த மக்களுக்கு இரவு பகலாக பேசி இந்த காசுக்கு வந்துடும். அதனால 7 லட்சம் ரூபாய் கணக்கில் இருக்கிறப்ப இதை எல்லாத்தையும் உனக்காக வக்ஃப் செஞ்சுட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டாங்க. இதை ஒவ்வொருவா கணக்கிட்டு என்னை தேடி வரக்கூடிய உலமாக்கள், ஏழை மக்கள், சொந்த பந்தங்கள், இந்த ஊர்வாசிகள் எல்லாருக்குமே ஆளுக்கு 5000 ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்துருப்பா எல்லாத்துக்கும். நான் போனது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கட்டும். நான் போனது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த 5000 ரூபாய் எனக்கு ஒரு பாக்கெட் கிடைச்சு 2002 சொல்றேன். நான் எனக்கு வறுமையில் வாழக்கூடியது எனக்கு சர்க்காரே ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா யாருக்காவது தர்மம் செய்து ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புவாங்க அடிமைகள்கிட்ட. சொல்லுவாங்க, இதை போய் அந்த ஏழைகிட்ட கொடு, அவர் என்ன துவா செய்யறாருன்னு பார்த்துட்டு சொல்லு. உடனே அந்த அடிமை அந்த பேரிச்சம்பழம்
கொண்டு போய் இந்த ஏழைகிட்ட கொடுப்பார். வந்து சொல்லுவார், நான் கொடுத்தேன், யார் கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஆயிஷா நாயகத்துக்கு எல்லாம் 100 வயசு கொடுக்கட்டும், ஆபீஸ் அலாமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு துவா செஞ்சாரு. அப்படியா யா அல்லாஹ், அந்த ஏழைக்கு 100 வயசு கொடுப்பாயாக, ஆபீஸ் அலாமத்து கொடுப்பாயாக துவா செய்வாங்க. ஏன் அப்படி செஞ்சீங்க? துவாவுக்கு துவா, இதுக்கு கூடி அல்லாஹ் என்ன கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் கொடுத்த இந்த காசுக்கு துவா கூடி இருக்கக்கூடாது. அந்த துவாவுக்கு என் துவா சரியா போயிடுச்சு, நான் கொடுத்த காசுக்கு அல்லாஹ் கொடுப்பார். அப்ப யா அல்லாஹ், நீ கொடுத்த 7 லட்சம் ரூபாயை நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன், நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன். இந்த பயான் கூலி நீ கொடு, இந்த பயான் நான் செஞ்சேனே அது கூலி நீ கொடு அல்லாஹ்னு கேட்டாங்க. இதுக்கு பேர் இக்லாஸ். உன் வாழ்க்கையில ஒரு இக்லாஸ் உண்டாக்க முடியும். அன்பர்களே, அந்த இக்லாஸ் நீ உண்டாக்கி காட்டு, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லி காட்டு. இன்றைக்கு இந்த சபையை கூட்டி இருக்கிறோமே, என் தந்தையாரை பற்றி இந்த ஊரிலே வசித்தவர்களுக்கு தெரியும். நார் வியாபாரம் நல்ல முறையிலே பண்ணி, லட்சத்துக்கு இல்லைங்க, நல்ல முறையிலே செய்து கொண்டிருந்தார்கள். நன்றாக வியாபாரம் நடந்தது. எல்லாரும் சொன்னார்கள், என்னுடைய பெரிய பாப்பா அப்துல் குத்தூஸ் ஹஜ்ரத் ஆஜியார் முதல் சொன்னார்கள், நீங்க ஒத்தையா கஷ்டப்படுறீங்க, உங்க பிள்ளைகளையும் வியாபாரம் சேர்த்துக்கிட்டா நான் என் பிள்ளைங்களை வியாபாரத்தை பழக்கிறமா, நீங்க பழக்கலாமா? இல்லை, வேணாம், என் பிள்ளைங்களை அல்லாஹ்வுக்காக நான் ஓத வைக்கிறேன் என்று தங்களுடைய 6 பிள்ளைகளையும் ஆலிம்களாக ஹாஃபிஸ் ஆக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியிலே அவர்கள் அந்த வியாபாரத்தை ஒழித்து விட்டார்கள். நன்றாக நடந்த நேரத்தில் அல்லாஹ் இது சும்மா விட்டானோ, கடைசியா ஓமலூர்ல கடை வச்சாங்க. ஓமலூர்ல அதாவது என்ன கிடையாது, பர்னிச்சர் கடை, மிக்ஸி கிரைண்டர் பீரோ கட்டெல்லாம் வைப்பாங்க. அந்த வியாபாரத்தை 3 சுமரா ஓதி அபுல் ஹசன் இருந்தாங்க, பயன் செஞ்சாங்க இல்லையா, 3 சுமரா ஓதுனா சரிப்பா நீ ஒருத்தனாவது கடையை பார்த்துக்கணும் விட்டான். அவரை கடையை பார்க்க விட்டாச்சு, மற்றவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறோம் மனசாக. எங்க ஷேக் நாயகர் போய் சொன்னோம், சர்க்காரா ஓமலூர்ல கடையை வச்சு பர்னிச்சர் நல்லா நடக்குது சர்க்கார், ஆவகரமா நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு அபுல் ஹசன் இருந்தா நாங்க அதை போட்டு விட்டாங்க எங்க வாப்பா அப்படின்னு சொன்னோம். சர்க்கார் சொன்னாங்க, அவரு மட்டும் ஆலிம் இல்லாம இருந்தா அவரே ஆலிம் ஷாவுக்கு சொல்லுங்க, பாவாட்ட சொல்லுங்க மாட்டான். நான் வந்து சொன்னேன், பாவா அவரே ஆலிம் ஷா தான் ஆக்க மாட்டான். உடனே மறுநாள் கடைக்கு போகாதப்பா கடை இழுத்து முடியும். சாமா இவ்வளவு உட்கார்ந்து இருக்குது, அதை என்ன செய்யறது? கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்லாம ஆரிஃபில்லா இர்ஃபானியா மதரசாவுடைய தாளாளர் ஹஜ்ரத் அப்துல்லா நாசிர் எடுத்துக்கிறார்களே, நம்ம அசத் எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்க எப்படி கடையாக்கிற முறையை பார்த்துக்கோ. நன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கடை, நன்றாக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க முதலாளியா உட்கார வச்சாச்சு. தெருவில் ஒரு கிளவி போன, ஏமா இங்க வா, உங்க வீட்டுல மிக்சி இருக்கா? இல்ல. எடுக்கா மிக்சி இருக்கு, காசு இல்லையா? எவ்வளவு டோப்ல இருக்கு? 50 ரூபா. 50 ரூபா கொடுத்துட்டு பிச்சை காசை நீ கொடுத்துரு. அப்புறம் அட்ரஸ் கேட்கறது இல்ல, மிக்சி கொடுத்துட்டாங்க, கிரைண்டர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்து ஒரே மாசம் மொத்த கடை காலி. போனது கடை, வந்தது என்ன தெரியுமா? 13 வருஷம் அந்த கிறிஸ்டன்ட் வண்டலுடைய ஆட்சி படைக்கக்கூடிய ஆட்சி எல்லாம் கொடுத்தான். இன்னைக்கு அந்த அபுல் ஹசன் மௌலானா மௌலவி அபுல் ஹசன் எம்ஏ பாக்கவி அவர்கள் குர்ஆன் ஓத தெரியாது 12வது படித்து விட்டு வண்டலூர் கிறிஸ்டன்ட் இருந்து பிள்ளைங்க வெளியே போவாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் காசு கட்டி படிக்கக்கூடிய இடம். 6ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்பான். 6 வருஷம் 7 வருஷம் படிப்பான். ஒரு குர்ஆன் ஓதத்தையும் வெளியே போவான். இவர்களை அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான். மொத்த பேர்களையும் குர்ஆன் ரீடிங் கிளாஸ் கம்பல்சரி ஆக்கணும், சட்டம் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய 500 மாணவர்களுக்கும் இரவு பகலா குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து மார்க்கம் சொல்லிக் கொடுத்து 13 வருடம் கிறிஸ்டன்ல படித்தவர்கள் போய் கேட்டு பாருங்க இவங்க செஞ்ச சேவையை. அவ்வளவு பேரும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஃபகீர்களாக வெளியே அனுப்பிச்சாங்களே, அதுக்குதான் அல்லாஹ் அந்த கடையை க்ளோஸ் பண்ணான். அல்லாஹ்வுக்காக ஒரு கடையை எடுத்தோம், ஆயிரக்கணக்கான பேர்களை அல்லாஹ் ஜல்லஷானுக்காக இன்றைக்கு அவருடைய மாணவர்களாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மார்க்கத்தை கற்றறிந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். இன்றைக்கு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மஸ்ஜித் கட்டுவதற்கு என்றால் அவருடைய தீராத முயற்சி தான். இதெல்லாம் எப்படி நடக்குது? அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று உன் வாழ்க்கையில் எதையாவது செஞ்சா அது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால கண்ணியமிக்கவர்களே, உன் வாழ்க்கையில ஒரு செயலாவது நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி இது செய்து கொள், உன் நஃப்ஸுக்காக நீ பார்க்காதே. என் தகப்பனார் என்னெல்லாம் வியாபாரம் செய்து ஈடுபடுத்திருக்கலாம், எல்லாத்தையும் மாசா காமிச்சாங்க. இன்னைக்கு எப்படி தெரியுங்களா? எல்லா வீட்லயும் ஈது பெருநாள் கொண்டாடுங்க. எங்க வீட்டுல பழைய சோறு தான் ஆக்குவாங்க இன்னைக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு பேர் இங்க இருக்க மாட்டான். ஒருத்தர் கும்பகோணத்துல பெரிய பெரிய பயன் செய்வாரு, ஒருத்தர் அங்க முகப்பேரு கிழக்கு பெரிய இமாம் தலைமை இமாம் இருப்பாரு, ஒருத்தர் அங்க நாகப்பட்டினம் பேசிட்டு இருப்பாரு, ஒருத்தர் இங்க பேசிட்டு இருப்பாரு. எல்லா உலகங்களும் ஆளுக்கு ஒரு மணி பிறந்த அன்னைக்கு வெளியூர்ல இருப்பாங்க. எல்லாம் காலையில பாவாட்ட கேட்பாங்க, பாவா இன்னைக்கு பெருநாள் பயானு என்ன பாவா குறிப்பு, பாவா உட்காந்து ஒருத்தருக்காக போன்ல சொல்லுவாங்க, இதை பேசுப்பா இதை பேசுப்பான்னு. இங்கே உட்கார்ந்து ஒரு மூலையில அவர் சொல்லக்கூடிய இந்த பயான் குறிப்புகள் தமிழகம் எங்கும் எதிரொலிக்கக்கூடியது. அவரை சொல்லக்கூடிய சொற்கள் எல்லா பயானும் முடிச்சுட்டு மறுநாள் வீட்டுக்கு வருவோம், அன்னைக்கு தான் என் வீட்டுல பிரியாணி ஆகுவோம், மறுநாள் தான் பிரியாணி ஆக்குவார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நீ தியாகம் செய்தால் அந்த தியாகத்தை அல்லாஹ் ஜல்லஷானுஹு காண்கிறார். இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை முதல் ஹதீஸாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு கொடுத்தார்.
ஒரு செய்தி ஆச்சு, 4 செய்தி சொல்றேன்னு சொல்லுங்க. இரண்டாவது தாலீம் முத்தாலீம்ல ஆரம்ப கால கிதாபுகள்ல மதரசால போய் எழுதுறாங்க, நீ ஆலிம்களை கண்ணியப்படுத்தினால், நீ ஆலிமாக இல்லாவிட்டால் பரவாயில்லை, உலமாக்களை கண்ணியப்படுத்தினால் உன் சந்ததியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாபெரும் உலமாக்களை உண்டாக்குவார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாப்பா உலமாக்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஹசன் பஸ்ரியுடைய வாப்பா அம்மா சஹாபாக்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்று சரித்திரமே எழுதி சொல்கிறார்கள். யாரெல்லாம் அவருடைய தந்தையார் ஆலிமா இல்லாவிட்டாலும் ஆலிம்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததியிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை கட்டி நிர்மாணம் செய்யக்கூடிய மாபெரும் உலமாக்களை அல்லாஹ் கொண்டு வந்தே தீர்வான். அடுத்த தலைமுறை இல்லாட்டம் 7 தலைமுறைக்குள் அல்லாஹ் கொண்டு வருவான். இன்றைக்கு உட்கார்ந்திருக்காங்களே இங்க கண்ணியம் மிகுந்த சாஜா ஹஜரத் குபிலா, ஹஜரத் கண்ணியம் மிகுந்த நம்முடைய இவருடைய முன்னோர்களை யாராவது பெரிய உலமாக்கள் துவா வாங்கியிருப்பாங்க, கண்ணீர் விடுத்து செஞ்சேப்பா, இந்த மாதிரி எனக்கு நல்லது செஞ்சேப்பா, நீ நல்லா இருக்கணும்பா, உன் புள்ள பிள்ளைக்கு நல்லா இருப்பாங்கப்பா, அந்த உலமாக்கள் வாயால் துவா வாங்கியிருப்பாங்க. அந்த துவா தான் இவர்களை இன்று இங்க மிகப்பெரும் உலமாக்களாக, தமிழகம் அறிந்த உலமாக்களாக உட்கார வச்சிருக்குது. யாரெல்லாம் ஆளுங்களை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த துவா தான். எது சொல்ல வர என்றால், எங்க தகப்பனாருக்கு இந்த ஊரில் வசிப்பவர்களுக்கு தெரியும், எந்த ஆளுங்கள் வந்தாலும் முதல்ல வீட்டு கூட்டுருவாங்க. யாராவது சும்மா பயான் முடிச்சு போகும்போது யாருன்னே தெரியாது, எங்க வீட்டு சாப்பாடு வந்துருங்க, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், சொல்லிவிட்டு வருகிற பொழுதே கடத்தல போய் நாட்டுக்கோழி விற்குமா உயிரோட வாங்கி விட்டு வந்துருவான், இந்த உரிச்சு சோறாக்கி வையும். இப்படியாக வாரத்திலே 4 முறை பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் இங்கே கொண்டு இந்த ஊரிலே நிசாமி ஷா குபிலாவுடைய முறிதுகள் நிறைய இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் நிசாமி ஷா குபிலா யார் என்று தெரிவதற்கு முன்னால் 40 வருடங்களுக்கு முன்பே 30 வருடங்களுக்கு முன்பே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து பெரிய பள்ளியிலும் ஆதார பள்ளியிலும் பயான் செய்து வைத்து வருகிற பொழுதெல்லாம் வீட்டிலே உணவளித்து கண்ணியப்படுத்தி அனுப்பி வருகிறவர். எந்த ஆளுங்களை கண்டாலும் அவர் விட மாட்டாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. பாவா சின்னவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஜமாலி ஷா சர்கார் குபிலாவுடைய முறிதில் நிறைய இருக்கிறாங்க. இவரெல்லாம் இன்று முறிதாருக்கு முன்பே, இவரெல்லாம் பிறப்பதற்கு முன்பே அவர்களை பாபா வீட்டுக்கு வருவார்கள், வந்து தங்குவார்கள், உணவளித்து கண்ணியப்படுத்தி அவர்களை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களை பார்த்தோம். நாங்கெல்லாம் சின்ன வயதில் இருக்கிற பொழுது பிஎஸ்கே மூலனா இந்த சேலத்திலே பல முறை வந்திருக்க பொழுது எங்க பாவா நேரா வந்து இறங்கினா பாவா வீட்டு தான். ஷபீர் அலி ஹஜ்ரத் குபிலா ட்ரெயின்ல இறங்கினா ட்ரெயின்ல இருந்து நடந்து வர தூரம் 4 வீடு தவிர எங்க வீடு அந்தோனிபுரத்துல நேரா வந்து 2 நாள் 3 நாள் தங்கி இருப்பார்கள். பிரபல எழுத்தாளர் அப்துல் ரஹீம் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் எழுதிய பாபா வீட்டில் வந்து 3-4 நாட்கள் தங்கி அவருக்கு பாபா உணவளித்து அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். பிஎஸ்பி அப்துல் காதர் ஹசன் அவர்கள் இந்த ஊரிலே இங்கதான் பிரிண்ட் போட்டாங்க அவங்க தப்சீரை. பாபா வீட்டில் பல முறை வந்து வருட கணக்கிலே உட்கார்ந்து இங்கே உணவு அருந்தினார்கள். எந்த ஆளுங்கள் வந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்தி தங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்து உணவு அருந்தக்கூடிய அந்த பாக்கியம் இன்று அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆளுங்களாக பார்க்கறாங்க. எதுக்காக இந்த ஒரு செய்தியை சொல்றேன்? நீங்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடியுங்கள், நீங்களும் அந்த உயர்வை கடைபிடியுங்கள், நீங்களும் அந்த மகத்துவத்தை கடைபிடியுங்கள். நான் மேலப்பாளையம் போயிருந்தேன், மேலப்பாளையம் ஊருக்கு போயிருந்தோம். பார்த்த உடனே என் கூட பெரிய பெரிய அசமானம் வந்திருந்தாங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு எங்க ஊர்ல சாப்பாடுன்னு தான். அங்க போனா கறி சாதனால இவ்வளவு பெரிய உருண்டை போட்டுருக்கு. அது மேலப்பாளையம் விசேஷமான தக்கடி. அதிர்ந்து எடுத்து வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட. சின்ன பையன், நான் சொல்றேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உலமாக்கள் யார் வந்தாலும் நான் கூட்டு போயிடுவான். கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இவ்வளவு பேர் தக்கடி கேள்விப்பட்டு சாப்பிட்டதே கிடையாது. யாரும் சாப்பிடலாம் காஜாஸ்து வீட்டுக்கு விருந்துக்கு வளைய அன்போடு அழைக்கிறேன் சாரபாக. கறி உருண்டையில வந்து இவ்வளவு பெரிய உருண்டை, ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறி, அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ உருண்டை, 2 உருண்டை, ஒரு உருண்டை எடுத்து வச்சு ஒரு கோழிக்கறி பீஸ் வச்சு கோழிக்கறி ஆட்டுக்கறி வச்சு சாப்பிட்டோம். வயிறு நின்றும் மதியானம் வரைக்கும் வயிறு பசிக்காது. கூட்டிட்டு போய் வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நீங்களே தான் சின்ன உலமாக்கள் பெரிய உலகம் எல்லாத்தையும் கூட்டி போய் வச்சு விருந்து கொடுத்தாரு. இன்று வரைக்கும் அன்றைக்கு ஒரு மீட்டிங் சந்திச்சோம், எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிடணும். எங்க யார் உலமாக்களை பார்த்தாலும் இழுத்து கொண்டு போய் கண்ணியப்படுத்தக்கூடிய சின்ன வயது இந்த உலமாக்கள் இல்லை, தன் வயதை விட பாதி வயதுடைய உலமாக்களையும் கண்ணியப்படுத்துவார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு தமிழ்நாட்டோட கண்ணியத்தை அவங்க கொடுத்து சர்தேக்கி சதாரம் தேத்தா, தலையை பார்த்தால தலைப்பாய கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல தஆலா. இந்த கண்ணியத்தை கொடுத்தான்னு சொன்னால் உலமாக்களை கண்ணியப்படுத்து, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள். உங்களிலே சந்ததியிலே அல்லாஹ் ஜல்ல தஆலா மாபெரும் உலமாக்களை அல்லாஹ் ஜல்ல தஆலா கொண்டு வந்து கொடுக்கறானா இல்லையா பாருங்க. நிச்சயமா அல்லாஹ் தஆலா கொண்டு
பொறுப்பானவர்கள். என்னுடைய ஷேக் நாயகம் சின்ன சின்ன உலமாக்கள் ஒன்னாவது சூறா ஓதக்கூடிய வந்தாலும் எந்திரிச்சு நின்றுவா, வாங்க மக்கள் உட்காருங்க, வாங்க உட்காருங்க என்று சொல்லி கண்ணியப்படுத்தி அனுப்புவார்கள். ஒரு முறை 27 சர்க்கார் முன்னாடி ஆயிரக்கணக்கான முரீதுகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 30 பேர் ஆலிம்சாங்க. எல்லா ஆளுங்களும் முன்னாடி வாங்கம்மா உட்கார வச்சு எல்லா ஆளுங்களுக்கும் ஆளுக்கு 5000 காசு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 27 கடைசியா துவாசி அழுகுறாங்க, யாருதான் நான் பாவிதான் இருப்பேன், ஆனால் உன்னுடைய சங்கை மிகு மார்க்கத்தை சுமந்த, குர்ஆனை சுமந்த, குர்ஆனுடைய இல்மை சுமந்த அந்த உலமாக்களை கண்ணியப்படுத்துறேன் அல்லா, யாருல அதன் காரணமாக ரப்பே நான் அவரை நேசிக்கிறேன் அல்லா, அவங்க சொர்க்கத்துல என்னையும் வச்சது அல்லா, யாருல என்னுடைய பாவம் மன்னிச்சு அந்த உலமாக்கள் சொர்க்கத்துல என்னை வச்சது அல்லான்னு தேம்பி அழுதார்கள். உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையை என் ஷேக் நாயகம் கண்டு கொடுத்தார்கள். எங்க பாபா அவர்களை பற்றி 30-40 வருஷமா ஆரம்பி பாபா இந்த ஊருக்கு வந்தாங்க. அவர்களை சென்று வரவேற்று அவர்களோடு எப்பவுமே சோகத்தில் இருப்பான். ஆரம்பி பாபா முதல்ல புஸ்தகம் எழுதின உடனேயே முதல் பிரதி எடுத்துக்கொண்டு 4ஆவது தர்மகல மாடியில குடியிருந்தோம். அவங்க அந்த 85 வயசுல தள்ளாத வயதுல 70 வயசுல 85 வயசுல வந்து படியேறி மேலே வந்து முதல் பிரதி பாவாட்ட கொடுப்பாங்க. நீங்க படிச்சு பார்த்து சொல்லுங்க சரிதான் எழுதிருக்கணும்னு சொல்லுங்க. இப்படியாக ஒரு சுமார் 20 புஸ்தகம் எழுதினாங்க. எந்த புஸ்தகம் எழுதி அச்சு போட்டு திருச்சியிலிருந்து வந்தவுடன் முதல் புக்கை எடுத்துக்கொண்டு எங்க பாபாவை தேடி நேரடியாக வீட்டுக்கு வந்து படியேறி 4ஆவது தரமகல உள்ள வீட்டுல படி மேலே ஏறி கொண்டு கொடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்து சாயா குடிச்சிட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க அதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அவ்வளவு பெரிய பெரும் தகையர். அவர்களிடத்திலும் பாபா அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். அதனுடைய பரக்கத்து தான் இந்த மதரசாவும் இங்கிருந்து வெளியாகக்கூடிய உலமாக்கள். எதற்காக ஞாபகப்படுத்துகிறேன், இந்த இடத்தில் கட்டாயமாக ஞாபகப்படுத்துகிறேன். நீங்களும் எந்த ஆளுங்களை கண்டாலும் எந்த ஷேகமானதை கண்டாலும் உங்களால் முடிந்த அளவு பொருளால் இல்லாவிட்டாலும் உடலால் வார்த்தைகளால் கண்ணியப்படுத்துங்கள், உயர்வுபடுத்துங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த உயர்வை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்கறானா இல்லையா? கம்பம் அம்பாநாயகம் சொல்லி தமிழகத்துக்கு ஃபேமஸ் ஆனவங்க. அவங்கள பாக்குறதுக்காண்டி ஒரு கிதாபுக்கு முன்னுரை வாங்குறதுக்காண்டி ஐதிஷா ஹஜரத் எங்க பாபா அவங்க தேடி போறாங்க. அவங்கள போய் தேடி இருந்தவொடனே கம்பம் அம்பாநாயகம் எல்லாரும் அவங்க உட்கார்ந்தா இருப்பாங்க. எல்லாரும் வந்தா வரவேற்பாங்க. எங்க பாப்பாவை கண்ட உடனே எந்திரிச்சு ஓடி வந்து கட்டி அணைச்சு மணியின் கூட உட்காந்துருப்பாங்க. கம்பம் அம்பாநாயகம் பெரிய ஷேஃப் அவங்க பார்த்துட்டாங்க. கட்டி அணைச்சு வரவேற்று முத்தம் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. சொன்னாங்க, உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய அப்துல் கரீம் வச்சிருக்காங்களே அவங்களுடைய வீட்டுல நான் ஒரு பிள்ளையா வளர்ந்தேன். நான் பள்ளப்பட்டியில ஓதினேன். ஓதிய பொழுது உங்க வீட்டுல நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன். உங்க அம்மா கையால சாப்பிட்டேன். என்னோட உஸ்தாதுடைய பிள்ளை நீங்க வந்திருக்கிறீங்க. என் உஸ்தாது ஓதும் காலமெல்லாம் பிள்ளையா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க என்று சொல்லி அப்துல் கரீம் பாப்கவி ஹசரத் பாபாவுடைய தகப்பனாரை நினைவு கூர்ந்து என் உஸ்தாதுடைய பிள்ளை வந்திருக்கிறீங்க என்று கூட்டி பின் தன் பக்கத்திலே உட்கார வைத்து விருந்தளித்து கவனித்தார்கள் என்று சொன்னார். நண்பர்களே, அந்த எங்க தகப்பனாருடைய எங்க பாப்பாவுடைய பாப்பா செய்த அந்த கண்ணியத்திற்கு இன்று அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான். சிறு குழந்தைகளையும் உலமாக்களையும் மதித்த காட்சிக்கு தான் இன்று நாம் இந்த காட்சியை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அதனால் இவர்களிடத்தில் நான் சொல்லக்கூடியது எல்லா உலமாக்களிடத்திலேயும் எல்லா ஷேகுமாரிடத்திலேயும் துவா வாங்குங்கள். இது நான் இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன விஷயம்? உன் வாழ்க்கையில எந்த நிலையிலும் தீன் பணியை மட்டும் விட்டுவிடாது. எவ்வளவு காலங்கள் போனாலும் சரியே, உடல் நலம் சரியில்லாது இருந்தாலும் சரியே, தீன் பணியை மட்டும் விட்டு விடாதே. 90 வயதிலே தாதா சர்க்கார் நூரி நாயகம் ஹைதராபாத்திலிருந்து ட்ரெயின்ல ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்து தங்கி உட்கார கூட முடியாத நிலையிலே வீல் சேரில் தள்ளப்பட்ட நிலையில் கூட மார்க்கத்தை உபன்யாசம் செய்தார்கள். இந்த தமிழகம் முழுவதும் நூரி நாயகத்துடைய முரீதுகள் நடத்தக்கூடிய மதரசாக்கள் சுமாராக 18 மாசம் பிலாலியா, ஆமிரியா, இர்ஃபானியா, இலாஹியா, கும்பகோணம், திண்டுக்கல்ல 100 சுமாராக 18 மதரசாக்கள் சிறியதும் பெரிதுமாக ஆலிம் மதரசாக்கள் புரவச்சேரி ஃபைசுல் ஹசனாத் நூறு நாயகத்துடைய முரீதுகள் நடத்தக்கூடிய 90 வயசுல தள்ளு வண்டியிலே வந்து கூட மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய ஷேக் நாயகம் தன் 75 வயதிலே சிறுநீர் ப்ராப்ளம் ஏற்பட்டு அவர்களுக்கு யூரின் போவதற்காக பாக்கெட் போட்டு கொடுத்தாங்க டாக்டர். பாக்கெட் சொட்டு சொன்னா போது பாக்கெட் கொடுத்தாங்க. அந்த பாக்கெட்டை கையில் பிடித்துக் கொண்டு பயானம் வந்தாங்க. வந்து 2 கல்யாணத்துல 1000 பேர் வந்திருக்கிறாங்கம்மா. இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. நாம இவ்வளவு பேர் கூப்பிடறதா எவ்வளவு கஷ்டப்படணும். இவங்களுக்கு ஏதாவது இவ்வளவு காசு காட்டி வரலவா, இந்த 1000 பேருக்கு அல்லாஹ் பத்தி சொல்லலாமே என்று சொல்லி 1 மணி நேரம் தொண்டை தண்ணி போக கத்துவாங்க. 75 வயசுல இந்த கையில இந்த பக்கம் வந்து யூரின் பாக்கெட் தொங்கிட்டு இருக்கு. அந்த நிலையில் கூட எங்களுடைய தகப்பனா 27 வயது வாலிப வயதிலே கொடிக்கால் பாளையத்தில் இமாமாக இருந்த பொழுது கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு.
கால் உடைந்து 2 வருஷம் படுத்த படுக்கையா, எலும்பு ஜாயிண்ட் ஆகல, படுத்த படுக்கையாக எந்திரிச்சு கூட உட்கார முடியாத நிலையில இருந்த பொழுதும் கூட சுமாராக 120 பேர் ஆண்கள், 80 பெண்கள், 200 பேர் ஜங்ஷன்ல உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு கூட 200 பிள்ளைகளை பாடம் வச்சாங்க. அங்க ஓதியவர்கள் இன்றெல்லாம் மாபெரும் நம்ம சியாவுதீன் ஹாஜியார், மன்னராஜோட பிள்ளைங்க எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்களோ, இவர்கள் எல்லாம் இன்று பெரிய பெரிய ஹாஜியார் இருக்கிறாங்களே, எல்லாம் எங்க பாவாட்ட ஓன தலைமுறை. சுமாராக 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 1976 சொல்லுகிறேன். 76 இன்றைக்கு 50 வருஷங்களுக்கு முன்னால் 2 வருடம் படுத்த படுக்கையாக இருந்த நிலையிலும் கூட 200 பிள்ளைகள் பாடம் நடத்தினார். அந்த பாரம்பரியத்திலே இன்று வரை மக்தபிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தகப்பனார் இன்னைக்கு காலை உட்பட அன்பர்களே, கால் சரியில்லாமல் 3 பிளேட் காலில் வச்சிருக்கிறாங்க. தஃசீரும் ஹதீஸ் நடத்துறாங்க. மிஷ்காத் தன்னுடைய 75 வயது தாண்டி நிலையிலும் கூட மிஷ்காத்தும் தஃசீரும் விஸ்வான் மதரசா பிள்ளைகளுக்கும் அரபி மதரசா பிள்ளைகளுக்கும் இன்றும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இது இறுதி மூச்சு வரை அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் இதிலே வாழ்க்கை கழிக்க வேண்டும். அந்த அன்பர்கள் ஏன் சொல்லுகிறேன், எந்த நிலை ஏற்பட்டாலும் வாழ்க்கையில வறிய நிலையோ, உன்னால் முடியாத நிலையோ, எந்த நிலையில ஏற்பட்டாலும் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் விட்டுவிடாதே. இந்த நாவு காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் சொன்னார்கள் என்ற வார்த்தை உன் வாயிலே வந்து கொண்டே இருக்கட்டும். வாழ்க்கையில எந்த நிலையிலும் ஹிதுமத்து தீனை சிறிய நிலையிலோ பெரிய நிலையிலோ நீ விட்டு விடக்கூடிய சந்தர்ப்பம் உனக்கு வேண்டாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 3 செய்தியாச்சு. 4வது இறுதியான ஒரு ஷேர் என்னன்னு கேட்டா, என்றைக்குமே உன் வாழ்க்கையில ஷேகுமார்களோடு தொடர்பு வச்சு. உன் வாழ்க்கையுடைய வண்டியின் டிரைவர் தான் ஷேக். ஷேக் தெரியுங்களா? கார் டிரைவர் இறங்கிட்ட என்ன ஆகும்? டிரைவர் இல்லாத ஆட்டோ வேகமா ஓடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிரைவர் கீழே உண்டார். ஆட்டோ பாட்டு ஃபாஸ்டா வந்து நம்ம அல்தா மூல கையில் அடிச்சு பாருங்க, கையெல்லாம் கட்டு போடும். டிரைவர் இல்லாட்டி அப்படித்தான் வண்டி. டிரைவர் இல்லாத வண்டி வேண்டாம் வாழ்க்கையில. உன் வாழ்க்கையை செலுத்தக்கூடிய டிரைவர் தான் ஷேக். உனக்கு கரெக்டா ஒரு ஷேக் இருக்கணும். மூத்தாபுர ஷேக் தான் கூட ஒரு ஷேக் வஃபாத் ஆயிட்டா அவருடைய குலபாக்கள் முக்கியமான கலீஃபாக்கள் ருஜுவாகி கரண்ட்ல உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஷேக் இருக்கணும் வாழ்க்கையில். நீ இப்படி நடந்து கொள். நீ இடித்தற்கு நகதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்னு வள்ளுவர் சொல்லுவான். நட்பு என்பது தெரியுமா? சேர்ந்து உட்காந்து சிரிக்கிறதுக்கு இல்ல. நீ வாழ்க்கையில தவறி செல்கிற பொழுது, மீறி செல்கிற பொழுது தலையில கொட்டு வைத்து நிறுத்தி உன்னை கட்டுப்படுத்த வேண்டும். நீ செய்வது தவறு என்று சொல்ல வேண்டும். நீ கோடீஸ்வரனாக இருப்பாய். உன் முன்னால் நின்று பேசுவதற்கு கூட உன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ அந்த ஊர் பள்ளி இமாமுக்கோ பயம் வந்துடும். ஒரே ஒரு ஷேக் தான் காம்பினேஷன். நிறுத்துறா, உன் காசை காலுக்கு ஒரு செருப்புக்கு கீழே ஷேக் நான் சொல்லுவோம். மாபெரும் கோடீஸ்வரர்கள், கிப்ஸ் முதலாளிகள் வருவார்கள். தமிழ்நாட்டில் பெரிய கோடீஸ்வரர்கள் வருவார்கள். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்ன ஷேக், நீ வைத்திருந்த காசு பணம் ஃபிரௌன்ட்ட ஹாமான்ட்ட நம்ரூதுக்கு இருந்துச்சு. என் கல்வியில் இருக்கிற நெஞ்சத்தில் இருக்கிற ஈமான் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் இருந்துச்சு. இப்ராஹிமுடைய கல்வியில் இருந்த ஈமான், மூசாவுடைய கல்வியில் இருந்த ஈமான், அபூபக்கர் சித்தியக்காரனுடைய கல்வியில் இருந்த ஈமான். ஐயா, இந்த ஈமான் கூட காசு பணம் என் கால் தூசிக்கு சமம். நீ செய்வது தவறு. நீ தம்பிக்கு துரோகம் செய்கிறாய், மரியாதை நடந்துக்கோ. இல்லைன்னா அல்லாஹ் எப்படி பிடிப்பான்னு தெரியாது என்று உன்னை தடுத்து நிறுத்தக்கூடிய உன் உச்ச குழுமையை பிடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு ஷேக்கு தான் இருக்கு. எந்த ஆலிம்சா கிடையாது. ஆலிம்சா கிடையாது, எனக்கு கிடையாது. ஷேக் தான் சொல்லலாம். ஏன்னா அவன் கல்ல அல்லாஹ் தான் பாக்குறது. உன் காசு பணத்தை பாக்குறது இல்ல, உன் பங்களா காரை பாக்குறது இல்ல, உன் தொழிலை பாக்குறது இல்ல. நீ செய்வ தப்பு. என்னை வெட்டினாலும் சரியே, எரித்தாலும் சரியே, நீ செஞ்ச தப்பு தானா போடா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உன் ஷேக்கு தான். அதனால ஒரு காமிதான ஷேக்கை நீ பிடித்துக் கொள்ள. வாப்பா எங்களுக்கு எத்தனையோ எஹ்சான் செய்தார்கள். செய்த எஹ்சான் பெரிய எஹ்சான் எங்களுக்கு வைத்தியநாயகத்தை காட்டி கொடுத்துருந்தோம். நாங்களாம் ரமலான் மாசம் பள்ளி மாசால ஓதி ரம்ஜான் மாசம் வருவோம், கூப்பிடுவாங்க. அந்த மாசால இங்க தொழு வைக்குவாங்க. இங்க சின்ன கிராமத்தில் ஆந்தரத்தை தொழு வச்சா போதும், 5000 சம்பளம் கொடுப்பாங்கன்னு கூப்பிடுவாங்க. சில நீங்க பயான்லாம் செய்யுங்க. அந்த ரம்ஜான்ல தராவிக்கு பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பயான் பண்ணி செய்யுங்க. அழகா பயான் செய்றீங்க, உங்களுக்கு 10,000 காசு தரோம்னு சொல்லுவாங்க. இப்ப காசு பண்ணா வேணாம், அதெல்லாம் கொடுப்பாங்க, கடல் மாதிரி கொடுப்பாங்க. இப்ப ஷேக் ஹயாத்தா இருக்கிறாங்க. இப்போ ரமலான் எங்க இருந்து ஷேக் கூட அனுப்பிச்சிருவோம். பையனை ரமலான் முழுவதும் ஷேகரம் இருந்து திரும்ப மசாவுக்கு போயிடுவோம். அல்லாஹ் எங்களை வீணாக்கிட்டானா? அல்லாஹ் எங்களை வீணாக்கினானா? எங்க போனாலும் இனோவா கார் தான் போறோம், சும்மா சாதா கார் கிடையாது. என்ன அல்லா வச்சா எங்களுக்கு கண்ணியமாக ராஜா மாதிரி வர வச்சிருக்காங்க. நீ காசு பணங்களை பார்க்காதே, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நீ மார்க்கத்திலே ஒரு பிள்ளைகளை இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க சம்பாதிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும், அவன் வீடு கட்டி கொடுக்கணும், கடை வச்சு கொடுக்கணும். மார்க்க சொல்லி தரது தொழுகு கூட வைக்கிறது எல்லாம். என் பையனை வந்து அவனை பெரிய கடை வச்சு கொடுத்து, ஒரு வீடு கட்டி கொடுத்து, ஒரு பங்களா கொடுத்து,
வச்சுட்டேன். அத்தையா தெரியல உன் பையனுக்கு, குனூத் தெரியல உன் பையனுக்கு. அவனே போட்டு மிதிப்பான். நாளைக்கு அவனே உன்னை மிதிப்பான். அவனால் உலகத்திலும் உனக்கு கேவலப்படுவாய், கபரிலும் கேவலப்படுவாய், ஆகிரத்திலும் கேவலப்படுவாய், மறுமையிலும் நீ கேவலப்படுவாய். உன் பிள்ளைக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்காமல், ஷேகை கற்றுக் கொடுக்காமல், அல்லாஹ் ரசூலை கற்றுக் கொடுக்காமல், துனியாவிலே உன் பையனை பெரியாள் ஆக்கினா போதும் மட்டும் நீ நினைச்ச, துனியாவை கை சேதப்பட்டு கையை பிசைவாய், மறுவரையிலும் கையை பிசைவார். யாரைத்தனி லம்மத்தஹது ஃபுலானன் கலீலா, யாரைத்தனி லம்மத்தஹது ஃபுலானன் கலீலா. இன்ன நபர்களை நான் என்னுடைய நண்பராகிக் கொள்ளவில்லையே, ஷேகுமார் எங்குள்ள இருந்தாங்களே, தொடர்பு இல்லாமல் போய்விட்டேனே, கை சேதப்படுவார். யாரைத்தனி லம்மத்தஹது இல ரசூலி சபீலா, இல ரசூலி சபீலா வருமா, ரசூலின் பக்கம் ஒரு பாதையை நான் ஏற்படுத்திக் கொள்ளாமல் போய்விட்டேனே, ரசூலின் பக்கம் என்னை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாதையை என்ன வாய்த்து ஒரு ரசூலி சபீலா, ரசூலின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாதையின் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்படுத்திக் கொள்ளாமல் போய்விட்டேனே என்று நீங்கள் எல்லாம் பின்னாடி வளருங்கள். அன்பின் நண்பர்களே, ஏன் சொன்னேன் என்று சொன்னால், பிள்ளைகளை மார்க்கப்படி வளருங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். என் தகப்பனார் காலையில் ஃபஜ்ருக்கு 5 மணிக்கு வாங்க சொன்ன எந்திரிப்பாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசு தூங்கிட்டு இருப்போம். நாங்கள் வரிசையா 5 பேர் 6 பசங்க பொங்கல் தூங்கிட்டு இருப்பாங்க. டேய் எந்திரி, ஒரு சிண்டரும் எந்திரிச்சிடணும். எந்திரி கையில் அசா வச்சிருப்பாங்க. அது அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. நான் 2 வயசு இருக்கும்போது கையில கால் உடனே அசா வச்சுட்டாங்க. அடினா குச்சியில கிடையாது. அவன் திரும்பி வரது கூட எந்திரிக்கலைன்னா அந்த அசால பித்தட்டில போட்டாங்கன்னா அசா பிரிச்சுக்கு பிடிச்சிக்கும். இந்த ஒரு அடி ஒரு வாரத்துக்கு வேலை செய்யும். அவரை டேய் சத்தம் கேட்டா ஒரே ஓட்டம். 4:30 மணிக்கு இந்த இங்க இருக்குது ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடம் 10th வரைக்கும் படிச்சேன். 4:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க. 4:35 4:40 வந்துடலாம் அவுட்டு. 45 ஆச்சு. எங்க போன 5 நிமிஷம் அந்த எவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அசர் பரமா தொழுகிறவங்க எங்க போனோம், உச்சி சாத்தனாங்கன்னா அசாகனா என்ன அடி விழுந்துறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு முன்னால பேசக்கூடிய இந்த பிச்சை எல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த வளர்ப்பு தான். 4:45 நாங்கள் அங்கே இல்லாவிட்டால் எங்களை பிச்சு உதறிவிடுவாங்க. ஒரு நேர தொழுகை நாங்கள் இல்லாவிட்டால் தொழு போனையா போன, ஏன் போன பள்ளிவாசலுக்கு ஜமாத்து பண்ண போனேன், தப்பி தெரியாம போனையா போன உரி. அன்பர்களே, அப்படியெல்லாம் எங்களை எல்லாம் வளர்த்தனால இன்றைக்கு இந்த உலமாக்களை ஊரெல்லாம் உலமாக்களை உருவாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் சொன்னால், என் தந்தைக்கு நீங்க எல்லாம் துவா செய்யுங்க. அல்லாஹ் அவருக்கு நீண்ட வயசு ஆபி சலாமத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மேலும் மேலும் நீண்ட வயதை கொடுத்து அல்லாஹ் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். அல்லாஹ் அவருடைய துவாக்கள் அல்லாஹ் ஜல்லஷா இன்னும் அவர்கள் வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சேவை செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுக்கட்டும். எதற்காக இந்த நேரத்தில் நான் குடும்ப புகழ் பாரு, அப்பாவோட புகழ் பாருன்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொன்னது உங்களுக்கு படிப்பினையா இருக்கா இல்லையா? பாப்பா கதை பேசணும். எங்க தாப்பன கதை பேசுறதுன்னு அவசியம் வச்சு நீ கதை பேசு, பேசாம போய் எங்க தாப்பன அப்பா கொடுத்த அந்தஸ்து தான். நீ உலகமே பேசாம பேசாட்டி போச்சா என் கல்வி வச்சிருக்கிறோம் அந்த மரியாதை தான். நீ பேச மதிக்க மரியாதை இப்போ. ஏன் சொல்லுகிறேன், உங்களுக்கும் இந்த 4 செய்திகளில் படிப்பினை இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் இந்த உலகத்துக்கே சேவை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவான். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.